ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரன். ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரனும். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், லைக் த பெல் பட்டன். ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், நம்ம ஜிம்மில் 2 மிஷின் வந்து விலைக்கு இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். மிஷின் வந்து யூஸ்டு, ஆனால் ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பெரிய அளவு வேலை பார்க்கணும்னு இல்லை. ஆனால் என்ன டிஃபால்ட் இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். சூப்பராக இருக்குங்கிற சொல்லக்கூடாது. டிஃபால்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இதில் இருக்க பிளேட்ஸ் எல்லாமே இரும்பு பிளேட்ஸு. இது வந்து 2 பிளேட் மட்டும் உடஞ்சிருக்குது. அது மாற்றுறவங்க அந்த கலக்கும் போது அந்த 2 பிளேட்டை மட்டும் எடுத்துட்டு போட்டுக்கலாம். ஒன்று இது வந்து லேட் புல் டவுனுக்கான மிஷின், அந்த கம்பியோடு இருக்குது. இது லேட் இங்கே இதுவும் போட்டுக்கலாம். நம்ம லோயரில் சிட்டப் இது போடணும்னா அதுவும் போட்டுக்கலாம். சீட்டடும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பட்டர்ஃப்ளை மிஷின் வந்து விலை கிடக்குது. கொஞ்சம் பழைய மிஷின் தான், லைட்டாக தூள் இருக்குது, தேய்ச்சிட்டு போட்டுக்கணும். இதில் எதுவுமே உடையில, கிளியராக தான் இருக்குது. இதான் இப்போதைக்கு இருக்கிற கண்டிஷனு. ஒர்க்கிங் கண்டிஷன்லாம் நல்லா தான் இருக்குது. பேக்கும் போட்டுக்கலாம், ரியரும் போட்டுக்கலாம், ரெண்டும் போட்டுக்கலாம். ரோப்பு இதில் கிடக்கிற ரோப் வந்து ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. இன்னும் அத்துப்போ கண்டிஷன்லாம் இல்லை, எவ்வளோ நாளும் விடலாம். இந்த வீட்டுக்கு ஜிம்மில் எக்ஸ்ட்ரா மிஷின் வாங்கி போகணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி போடலாம். எனக்கு நான் இப்போ கிங் ஆஃப் கோப்ரா, நம்ம ஜிம்முடைய பிக் பாய், இவரை வாங்கி போட்டதுனால இதுலேயே வந்து இந்த 2 மிஷின் இருக்கிறதுனால இந்த மிஷினுடைய ஒர்க்கிங் இப்போ சும்மா இருக்குது. இதை எவனுமே யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் ஜிம்மில் எக்ஸ்ட்ரா மிஷின் கிடக்கணும்னு நினைக்கிறவங்க, இல்லை வீட்டில் நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த மிஷின் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிஷினை வாங்கிக்கலாம். நான் புது மிஷின் வாங்கி போட வேறு மிஷின் வாங்கி போட போகிறேன். இதை போனால் தான் எனக்கு வேறு மிஷினை வாங்கி போட முடியும். காசுக்காக இல்லை, அது வாங்க போகிறது ரேட்டு கூட. இது போனால் தான் ஸ்பேஸ் கிடைக்கும். அதுக்காக தான். ரேட் என்னன்னு சொல்லிடுறேன், 10,000. ஓகே, இது 10,000, இது 10,000. வேணுங்கிறவங்க வாங்கிக்கணும். வெறும் 20,000 ரூபா தான் 2 மிஷின். வாங்கும்போது இந்த ரேட்டில் கிடைக்காது. அந்த பிளேட்டுக்கே அவ்வளோ ரேட் வரும். காயலாங்கடையில் போட்டாலே கிடைக்கும் ஒரு ரேட்டு. அந்த ரேட் அவ்வளோ வெயிட் இருக்கும். வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஒர்க் அவுட் விளாகில் பார்க்க போகிறது ஷோல்டர் ஒர்க் அவுட். சோஃபாவில் காலுக்கு மேலே காலை போட்டுக்கிட்டு ஜாலியாக பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, ஜிம்முக்கு போகணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் சரி, போகாமல் வீட்லேயே கிடக்கிறவங்களும் சரி, ஜிம்முக்கெல்லாம் எதுக்கடா போகணும் அப்படிங்கிறாலும் சரி, இந்த விளாக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளும் ஒர்க் அவுட் பண்ணுவோமே, இல்லை ஏதாவது விளையாடுவோமே, ஏன் சும்மா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் தோன்றும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஓகே, போலாமா? ஆய் 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 ஆய். இது 3ஆவது செட்டு ஷோல்டர். ஹாய். நம்மளும் இனி ஃபுல்லாக ஒர்க் அவுட் வீடியோஸ் தான் போட போகிறோம். ஓகே, சமுதாயம் சார்ந்த விஷயங்கள் வந்து இனி அப்பப்போ தான் பேச போகிறோம். நீங்கள் அப்படி இருக்கடா இப்படி இருக்கடான்னு இவன்கிட்ட வாயை கொடுத்து இவனுங்களால நம்ம தான் கொலை கேஸில் உள்ளே போகிறது மாதிரி ஆகும். இவனுக்கு நம்மளை எவனும் மிரட்ட போகிறது கிடையாது. இவனுக்கு தேவையில்லாமல் நம்மகிட்ட ஏதாவது கேள்வி கேட்டால் சீரியஸாக நம்ம சும்மா இருக்க மாட்டோம். ஏதாவது பண்ணணும் தான் இதாகுது, நமக்கே தோணுது. இதனால் நம்ம தான் போய் ஆபத்தில் மாட்டுமே தவிர அவனுக்கு எதுவும் திருந்த போகிறதும் கிடையாது. அப்படியே எவனா திருந்தணும்னு நம்ம ஏதாவது பண்ணினாலும் அவன் மறுபடியும் அதே தான் பண்ணுறான். ஓகே, அதனால் எக்கேடுங்கிட்டு நாசமாக போட்டு இருந்தாலும் அப்பப்போ நம்மளால் முடிஞ்சதை சொல்லுவோம். ஓகே ஓகே, நம்ம ஷோல்டருக்கு முடிஞ்சா 3 செட்டு போடுவோம். ஷோல்டருக்கு இது முடிச்சுட்டு அடுத்தது மாம் டாப். வீடியோ பேருக்கிற நிறைய பேர் கேட்க போகிற கேள்வி வந்து, மாஸ்டர் உடம்பு கம்மியாயிட்டு, ராஜா பேரன் உடம்பு கம்மியாயிடுச்சு, என்ன அடி அதிகமோ அப்படி இப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலாக எல்லாரும் கேட்குற விஷயந்தான். நாம் அதை ஓப்பனாகவே பேசிடுமா? அரைநாட்டாகவே இருந்தாலும் சரி. ஓகே, மசிலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நான் அதனால தான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஃபிட்னஸ் பண்ணுங்கள், பாடி பில்டிங் பண்ணாதீங்க. பாடி பில்டிங் வந்து ஒரு புலிவாலை பிடிச்ச கதை. உண்மையாக சொல்ல போனால் பாடி பில்டர்ஸ் எல்லாருக்கும் இது புரியும். ஒரு புலிவாலை பிடிச்ச கதை. அதை பிடிச்சிருக்கிறதும் கஷ்டம், விடவும் முடியாது. எப்படி பிடிச்சிருக்கவும் கஷ்டம், விடவும் முடியாது. கஷ்டப்பட்டு பிடிச்சிருந்தா கூட தப்பிச்சிடலாம், விட்டுட்டோம்னா ரொம்ப கஷ்டப்படும்.
இதான் மசில் பில்டு, பாடி பில்டு பண்ணுறதுல உள்ள விஷயம். என்ன அப்படின்னா, இந்த மசிலுக்கு ப்ரோட்டீன் கொடுத்து தான், ப்ரோட்டீனு சரியான ஃபுட்டு இது எல்லாத்தையும் கொடுத்து அந்த சதையை நம்ம வளர்க்குறோம். அந்த ப்ரோட்டீனுடைய அளவு டெய்லி எவ்வளோ கொடுக்குறோமோ அது கொடுத்துட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு அளவு ப்ரோட்டீன் கொடுத்தோம், அந்த ப்ரோட்டீனால ஒரு மசில் கெயின் ஆகிட்டு, இன்னைக்கு கெயின் ஆகிட்டுல அது அப்படியே இருக்குமானா இருக்காது. அதே ப்ரோட்டீனை கண்டினியூவாக டெய்லியே கொடுத்துட்டே இருந்தால் தான் அந்த மசில் இருக்கும். அந்த ப்ரோட்டீனோட அதிகப்படியான அளவு கொடுக்கும்போது என்ன ஆகும், இன்னும் ஹியூஜ் ஆகும். குறையும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அதுவும் குறைஞ்சி, குறையும்போது குறைஞ்சா என்ன ஆகும், ஆல்ரெடி பல்க் மசிலை வச்சுருந்து நமக்கே ஒரு கான்ஃபிடன்ட் இல்லாமல் உண்டாகும், கடுப்பாகும், மறுபடியும் பில்ட் பண்ணணும் பிடிக்கும். சிலருக்கு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், அவனால் டெய்லி ப்ரோட்டீன்ஸ் சப்ளிமெண்ட்ஸு ஃபுட்டு கொடுக்க பண்ண முடியாது. ஒர்க் அவுட் பண்ணுவான், ஆனால் மசில் இந்த அளவு இருக்காது, கான்ஃபிடென்ட் அவுட்டு. மனுஷனுக்கு கான்ஃபிடென்ட் அவுட் ஆனாலே என்ன ஆகும், வாழ்க்கையிலே எல்லாம் அவுட் ஆகும். ஓகே, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பாடி பில்டிங்லேயே இருக்குது. இப்போ என்னையே பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப மசிலை ஹியூஸ் பண்ணவே இல்லை, ஒரு லெவல்லே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஒருவேளை அதிகப்படியான ப்ரோட்டீன் இன்டேக் இதெல்லாம் கொடுத்து இன்னும் ஹியூஜ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சுருங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவேன். பரவாயில்ல, இப்போ ஒரு லெவல் இருந்தேன், அதோட கொஞ்சம் சுருங்கிட்டுன்னா இனி மறுபடியும் ஒரு அந்த இப்போ எப்படி சொல்கிறேன், டெய்லி பெர் கேஜிக்கு 3 கிராம் ப்ரோட்டீன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மசில் இருந்து இப்போ 2 கிராம் தான் கொடுக்க முடியுது பெர் கேஜி. இனி மறுபடியும் ஒரு 3 கிராம் நான் அப்ளை பண்ணும்போது மறுபடியும் அது இதாகிடும். இப்போ நான் ஸ்டாப் பண்ண இல்லாமல் எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் கிடையாது, வெளியே அலைச்சல், குறுக்கு, பல கஷ்டங்கள் லைஃப்பில் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்குது. உங்களை பொறுத்தவரை சிரிச்சுக்கிட்டு உங்கள் முன்னாடி அப்படி பேசுகிற ராஜா பேரணும் தான் தெரியும். இந்த பாசிட்டிவ்னஸ், இந்த போல்டுனஸ்க்கு பின்னாடி இது உருவாகிறதுக்கு காரணமாக டெய்லி இந்த பாசிட்டிவிட்டி உருவாகிறதுக்கு அதுக்கு பின்னாடி டெய்லி ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது. அந்த நெகட்டிவ் எனர்ஜிகளின் மூலமாக அந்த நெகட்டிவ் எனர்ஜியை எதுக்காக உருவாகிற அப்ளை பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ்ல இருந்து தான் பாசிட்டிவாக பிறகு, நெகட்டிவாக வரலன்னா எதுவுமே இல்லை. ஒரு நெகட்டிவ், அந்த நெகட்டிவ் எதுக்காக அந்த பாசிட்டிவ் உருவாகி அப்படியே ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கு. இதுதான் நீங்கள் பார்க்குற ராஜா. ஸோ வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்கள் அதனால் கொஞ்சம் உடம்பு டல்லாகி எடுத்து இப்போ மறுபடியும் களத்தில் நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் மறுபடியும் பழைய ஹியூஜ்னஸ் ரொம்ப கஷ்டம் இல்லை, ஏன்னா ரொம்ப டவுன் ஆகலை. ஓகே, கொண்டு வந்துடுவேன். அது போக இன்னும் லெக் இன்ஜுரி சரியாகலை, நாளைக்கு தான் போய் கெட்டாக போட போகிறேன். அதுக்குமே என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, ஏன்னா லிக்மெண்ட் டயர் ஆயிடுச்சு இந்த காலில். அதனால் லெக் ஒர்க் அவுட்டும் போட முடியலையா, லெக் ஒர்க் அவுட் தான் நமக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது, அது ஒரு பிரச்சனை. ஓகே, இதெல்லாம் இருக்குது. எல்லா கஷ்டங்களுக்கு பின்னாடியும் எல்லாம் முடியாதுங்கிற விஷயத்துக்கு பின்னாடி தான் நானே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், ஓடுங்க, முடியாதுலாம் கிடையாது, முடியும். என்னால் இது முடியாது, எனக்கு இவ்வளோ தான் கஷ்டம் இருக்குது, எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, நான் எப்படி இதாச்சு முடியும், ஓடுங்க. ஃபிட்னஸுக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்காகும். ஏன்னா நான் எதுக்கு ஃபிட்னஸையும் அது கூட சேர்க்குறேன் அப்படின்னா, ஃபிட்னஸ் உன்னை இன்னும் உந்தி தள்ளும், வாழ்க்கையில் உன்னை சோம்பேறியாக இருக்க விடாது. உன் டைமை வேஸ்ட் பண்ணாத, பிஸ்னஸுக்காக வேலைக்காக அதுக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு மிச்சம் உள்ள டைமை சோம்பி உட்காராத, அந்த டைம்லையுமே விளையாடு. அப்போ நீ எப்போவுமே ஆக்டிவாக இருக்கிற உன்னால் உணர முடியும். நைட்டு தூங்குற நேரம் மட்டும் தூங்கு. ஓகே, எனக்குமே உட்காரதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு வேலைகள் இருக்குது. ஆனாலும் உடற்பயிற்சி பண்ணுறேன், உங்கள் கூட பேசுகிறேன், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது என்னைய ஃபுல் ஆக்டிவ் மிஷினாக வச்சுக்குது. எனக்கு இறைவன் கொடுத்துருக்க அந்த பலத்தை நான் முடிஞ்ச அளவுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தூண்டுது. அப்போ தான் ஒரு ஸ்பெஷலாக தெரியும். ஓகே, எல்லாருக்கும் அதனால தான் சொல்கிறேன். ஃபிட்னஸ், மசில் பில்டெல்லாம் சொல்லிட்டேன். மசில் பில்டில் என்ன கஷ்டம் இருக்குதுன்னு, புலிவாலை பிடிச்ச கதை தான். பிடிச்சதே கஷ்டம் தான், இது பிடிச்சாலும் கஷ்டம் தான். ஆனால் அது ஒரு கெத்து தான். புலியாவே பிடிச்சிருக்கேன்டா, முடியுமா? நாய் வாழை பிடிச்சிடலாம், புலி வாழை பிடிக்கிறவளோ கஷ்டம், பிடிச்சிருக்கேன்டா, அது ஒரு கெத்து மாதிரி, அது ஒரு தனிப்பெருமை. வேணுங்கிறவங்க பிடிச்சிக்குவாங்க, பிடிச்சா விடாதீங்க, ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஃபிட்னஸ் அப்படி கிடையாது, அது ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம். ஓகே, ஓடு சாடு, ஆனால் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கணும், அதான் ஃபிட்னஸ். அது கொஞ்சம் வேறு. ஏதாவது ஒரு விளையாடிக்கிட்டே இருக்குது. மசில் பில்டை பற்றி அவங்க யோசிக்கவே மாட்டாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஓடுறதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, மசில் ஐயோ ட்ரெயின் ஆகிருமே. 4 நாள் சரியான சாப்பாடு இல்லைன்னா கஷ்டம் இல்லை, நம்ம இயங்குவோம், நம்ம ஆக்டிவாக இருக்கணும். ஹெல்த்தான சாப்பாடை சாப்பிட்டு கொஞ்சமாக சாப்பிட்டு போயிட்டே இருக்கும். இது அப்படி இல்லை, டெய்லி இவ்வளோ ப்ரோட்டீன் கொடுக்கணும், இதெல்லாம் பார்க்கணும், ஓடுனா மசில் லாஸ் ஆகும், இதெல்லாம் பார்க்கணும், இந்த விஷயம்லாம் இருக்குது. ஸோ ஃபிட்னஸ் நோக்கி ஓடுங்க. ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டேன், 1/2 மணி நேரத்தில் ஒரு முடிக்க வேண்டிய ஒரு கூட்டு இன்னைக்கு லேட் ஆகி போச்சு. ஓகே, அப்ரைட் ரோ, லேட்டரல் ரைஸ். மைக் இப்போ ஆஃப் ஆனாலும் ஆஃப் ஆகும்.
ஹாய் ஹாய் மாமா. Okay, okay. Ready, ready. Oh, 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 oh. Hey, 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 hey. அப்படியே ஹமர். ஓகே, லாஸ்டா போட்டிருந்த ஒர்க் அவுட் லாக்ல 2 சகோதரர்கள் 2 கொஸ்டின். ஒரு கொஸ்டின், எனக்கு லெஃப்ட் சைடு ஒர்க் அவுட் பண்ணும்போது லெஃப்ட் சைடு வலி வருது, தோள்பட்ட வலி, என்ன பண்றதுன்னு. அதுக்கு இன்னொருத்தரும் சேம் சொல்லியிருந்தாரு. லெஃப்ட் சைடு வலி வருது இல்ல ரைட் சைடு வலி வருது, எதுனாலும் ஓகே. ஒர்க் அவுட் பண்ணும்போது வலி வருது அப்படின்னா எங்கேயோ மசில் கிராம்ப் ஆயிருக்கு, இல்ல டியர் ஆயிருக்கு, இல்ல ஏதோ லைட்டா டேமேஜ் ஆயிருக்கு. எதனால ஆயிருக்கும்? நம்ம ஏதாவது ஒர்க் அவுட் போடும்போது ஏதாவது தவறா போட்டதுனால இருக்கும். ஓகே, இல்ல வேற ஏதாவது வேலை செய்யும் போது ஏற்பட்ட சின்ன காயங்களா இருக்கும். அந்த காயத்தை இன்னும் நாம என்ன பண்ணக்கூடாது, ஒர்க் அவுட் ஹெவியா போட்டு மெருகேற்றக்கூடாது. அதுக்கு ஆயின்மெண்ட் அப்ளை பண்ணணும், அந்த கைக்கு ரெஸ்ட் விடணும். அந்த ரெஸ்ட் மூலமா, ரெஸ்ட்னா ஃபுல்லாவே ரெஸ்ட் விட்டுறக்கூடாது, லைட் மூவ்மெண்ட்டும் கொடுக்கணும். வலி வராத அளவுக்குள்ள ஒரு வெயிட் மட்டும் போடணும். அதுக்கு முன்னாடி அது என்ன வலி அப்படிங்கிறத ஏதாவது ஒரு வைத்தியர்கிட்டயோ இல்ல ஒரு டாக்டர்கிட்டயோ பார்க்கறது ரொம்ப நல்லது. இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. எல்லா பாடி பில்டர்ஸுக்கும் சேம். வலி வருது அப்படின்னா உள்ள ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு, ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு, உடனே ஏதாவது ஒரு டாக்டர் போய் பார்ப்போம். இப்போ எனக்கு முட்டு டியர் ஆயிருக்கு, நான் என்ன பண்ணேன், தேவையில்லாம நம்ம என்ன பண்ணுவோம், எட்டி குதிப்போம், ஆடுவோம், பாடுவோம், ப்ராக்டிஸ் ஃபுல்லா ஃபுல்லா கலரி ப்ராக்டிஸு, காலை எங்க வரைக்கும் கொண்டு போகலாம், அந்த இது, இந்த சுத்தி சுத்தி அடிக்கிறது, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி இப்போ பண்ணக்கூடாது. ஆக்சுவலா சொல்றேன், இதோட ஹெவியெல்லாம் ஜம்ப் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணி உங்கள்கிட்ட காட்டலாங்கிற நேரத்துல வலி முடிஞ்சிருச்சு. உள்ள மசில் மசில் இல்ல, அது என்ன, நீல வந்து உள்ள டியர், அது என்ன ஆகி போச்சு, மடக்கி உட்கார முடியாது இப்போ காலை, அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இப்போ அதை ரெஸ்ட் விட்டுருக்கேன், இனி இடத்த கெட்டு போடணும், ரெக்கவர் பண்ண போகிறதான் ஒர்க் அவுட்டே போட முடியும். ஸோ இந்த மாதிரி தான், வலி வருது அப்படின்னா அதை உடனே கவனிங்க, டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி உடனே அதை சரி பண்ணுங்க. டாக்டர்ல ஒரு வைத்தியரையாவது பார்க்கணும்.
பிசியோதெரபிஸ்ட் அதுவும் பார்க்கணும், யாரையா ஒருத்தர் பார்க்கணும். வெறும் ஜிம்ல மாஸ்டர் மட்டும் கேட்டுட்டு கூட, மாஸ்டர் யாருனாலும் இதுதான் சொல்லுவாங்க. ஓகே, ஒன்று. இன்னொருத்தர் கேட்டாரு, என்கிட்ட வீட்டுல வெறும் கம்பி மட்டும்தான் இருக்குது, அது வச்சு நான் எப்படி ஒர்க் அவுட் பண்றது? உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த மாதிரி கேட்கிற ஹோம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு கேட்கிற எல்லா சகோதரர்களுக்கும் வேண்டி கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, மசில் பில்ட் பண்ணணுங்கிற ஆசையில நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைச்சா, அதாவது ஜிம் ஒர்க் அவுட்னாலே அங்க மசில் பில்டுங்கிற விஷயம் தான் வருது. ஃபிட்னஸ் அப்படின்னா ஜிம் ஒர்க் அவுட் வருது, வெளியே வேற விளையாட்டுகள் வருது, எல்லாமே வருது. ஓகே, அவங்க இது இல்லைன்னா அது கூட விளையாடிக்கலாம். மசில் பில்ட் பண்ணணுங்கிறக்காக நீங்க கம்பியில ஒர்க் அவுட் பண்ண நினைச்சா தயவு செஞ்சு அதுக்கு தூர போட்டு ஒழுங்கா ஜிம் போய் ஜாயின் பண்ணுங்க. ஒரு ஜிம்ல அந்த என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு மசில் பில்ட் பண்றதுதான் பர்ஃபெக்டான வேயா இருக்கும். ஓகே, களத்துல தான் விளையாட்டை பழகணும், களத்துல தான் ஜிம்மையும் பழகணும், ஒர்க் அவுட்டையும் பழகணும். இங்க ஜிம்முக்கு போங்க, அதுக்கான இடம் தான் ஜிம்மு. ஓகே, ரேட்டு கம்மியா எங்கேயா ஒரு ஜிம் வந்து அங்கேயாச்சும் போங்க. அதை விட்டுட்டு இந்த ஒர்க் அவுட் நான் வந்து பார் கம்பியை வச்சே அரைநாள் ஆயிருவேன் அப்படிங்கிற யோசனை வேண்டாம், அது தவறானது. ஓகே, அது உங்களுக்கு ஒரு ரியாலிட்டியை கொடுக்கவே செய்யாது, சும்மா நம்ம தான் நம்மளே ஏமாத்திட்டு இருக்க வேண்டியிருக்கும், அது வேண்டாம். ஃபிட்னஸ்க்காக பண்றீங்க அப்படின்னா வெறும் பார் கம்பியும் பத்தாது, அதுக்கு அந்த பார் கம்பியை வச்சு நீங்க ஃபிட்னஸ்க்கு ஒர்க் அவுட் பண்றதுக்கு போய் வெளியே எங்கேயாவது விளையாடுங்க. பக்கத்துல எங்க பார் கம்பி போட்டா தூங்குங்க, ஓடுங்க, சாடுங்க, ஷட்டில் ஆடுங்க, இந்த மாதிரி விளையாட்டுக்களை விளையாடுங்க. ஓகேவா? 2 டவுட் சொல்லியிருக்கேன். இது மாதிரி டெய்லி நாம போடுற ஒர்க் அவுட் லாக்ல கேட்கப்படும் சந்தேகங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, லாஸ்ட் ஒர்க் அவுட். எப்பவுமே மசில் பில்ட் பண்ணும்போது என்னைய பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ரக்சராகவே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் முதலே சொன்ன மாதிரி தான், அதிகப்படியான புரோட்டீன் கொடுத்து ரொம்ப ஹியூஜ் பண்ணாலும் அகைன் அதை மெயின்டைன் பண்ண முடியலன்னா அது சுருங்கும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ ஒரு லெவல் வச்சிருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது ஒன்று. இன்னொன்று, ஒவ்வொரு மசிலுக்கும் எவ்வளோ கொடுத்தா அது எந்த ஷேப்ல இருக்குங்கிறத தெரிஞ்சு போகணும். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் லாஸ்ட்டாக போட்ட ஒர்க் அவுட்டுக்காக சொல்ல வரேன். இந்த ஒர்க் அவுட் வந்து இப்போ நெக்குக்கு போட்டல, இந்த ஒர்க் அவுட்ல ஹெவி வெயிட் போட்டு பிளேட்ல போட்டு நான் எப்பவும் அதிகமாக அடிக்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை இந்த மசில் மட்டும் ரொம்ப பிராட் ஆயிருச்சு அப்படின்னா, பிராட் ஆகும், ஏன்னா மற்ற மசிலோட ரொம்ப சின்ன மசில் ஒர்க் அவுட் ரொம்ப கரெக்டாக கான்சென்ட்ரேட் ஆகும். அப்படி ஆகும்போது இன்னொன்று, இந்த கீழே விடுறோம்ல, இதுல தான் நல்ல ஸ்ட்ரெச் ஆகும், ஸ்ட்ரெச் ஆகும்போது ஈஸியாக அது வெளியே வந்துடும், அந்த மசில் நல்லா புடைச்சிட்டு வெளியே வந்துடும். இப்போ என்ன ஆகும் பாருங்க, இது மட்டும் தனியா நிமிட்டிட்டுன்னா இப்படி காளமாடு மாதிரி இருக்கும், நடக்கும்போது இப்படி நடக்கணும். நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. ஆனா உடம்பு பார்க்க அழகா இருக்கணும்னா ஒவ்வொரு மசிலுக்கும் எவ்வளவு கொடுக்கணுமோ அப்படி கொடுத்து மெயின்டைன் பண்ணி வச்சா கரெக்டா இருக்கும். இது இந்த அளவு இருந்தா இது இந்த அளவு தான் இருக்கணும். இப்ப இருக்கிறது ஓகே, பார்த்தா நல்லா இருக்கு, மாடு மாதிரி, ஆனா மாடு மாதிரி இருக்கு. ஓகே, அதுக்குதான். ஓகே, இன்னைக்கு ஒண்ணா ஒர்க் அவுட் முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். என்கிட்ட ட்ரைனிங் வேணும்னு ஆசைப்படுறவங்க நான் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. ராஜா பேரோன் டீமோட நம்பர் தெரியுமாடா? அங்க யாருக்கெல்லாம் தெரியும் ராஜா பேரோன் டீமோட நம்பர்? சரி, ஓகே, நான் கீழே வந்து அந்த நம்பர் கொடுக்குறேன். அந்த மிஷின் விலைக்கு போட்டுருக்குன்னு சொன்னோம்ல, 10,000 அந்த மிஷின் வேண்டவங்களும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க, என் மேனேஜர் அட்டன் பண்ணுவாங்க. என்கிட்ட ட்ரைனிங் வேணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ரொம்ப ஒன்றும் காசை போட்டு தீட்டிட மாட்டேன், ஆனா ட்ரைனிங்க்கு கண்டிப்பா சார்ஜ் உண்டு. வேணுங்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. பாய், நான் உங்கள் ராஜா.